Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூர் சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை வரவேற்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் நடைபெற்ற பரப்புரையில் பங்கேற்ற அவர் இவ்வாறு தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். காரணம், எல்லா மக்களுடைய கருத்தை சீர்தூக்கி பார்த்து மக்களுடைய மனநிலை என்னவோ அதை டெல்லியில் உள்ள உயர்நீதிமன்றம், இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அந்த கருத்தை அப்படியே பிரதிபலித்திருக்கு. 41 பாடியையும் நீங்கள் ஒரே இடத்தில் வைத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களா, 41 மேஜைகளில் வைத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீர்களா என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டிருப்பது இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவாகத்தான் இருக்கிறது. அதுவும் இரவு நேரங்களில் பண்ணலாமா போஸ்ட்மார்ட்டம் என்ற கேள்வியும் அங்கே இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் அந்த சம்பவம் நடந்த அன்றே நாங்கள் இரவோடு இரவாக கரூருக்கு போனோம். அப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிட்டிங் பெஞ்ச் விசாரிக்க வேண்டும், இது நீதிபதிகள் விசாரித்து சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணன் இபிஎஸ் உள்பட நாங்கள் அனைவருமே சொல்லியிருந்தோம். திமுக அரசாங்கம் எப்பெல்லாம் வருதோ அது இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் இல்லை, பொதுமக்களுக்குமே பாதுகாப்பு கிடையாது. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து செத்தாங்க. அன்னைக்கு முதலமைச்சர் அன்னைக்கு போனாங்களா? அங்கே அவங்க போகலையே. ஆனால் 41 பேர் நசிக்க கொல்லப்பட்டார்கள். அதற்கு உடனடியாக நமது மாண்புமிகு முதலமைச்சர்கள் நேரடியாக அரை மணி நேரத்திற்குள்ளாக புறப்பட்டு இரவோடு இரவாக அவ்வளவு இறந்த உடல்களையும் பரிசோதனை செய்து காலை 5 மணிக்கெல்லாம் அவர்கள் எரிக்கவும் புதைக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கார் என்று சொன்னால் இதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது என்பதுதான் பொருள்.